கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? உங்களுக்கு முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. ஒரு பக்கம் வருமானம் பாதிக்குது, ஒரு பக்கம் தொழில் பாதிக்குது, இன்னொரு பக்கம் விரயம், வியாதி வேறு. ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்க்கணும். திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே நடந்த திருமணத்தில் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை வரும். சனி செவ்வாய் பார்க்கும் காலம். நான் 2 வீலரில் பறக்கிறேன் சார், நான் 4 வீலரில் தனியாக போகிறேன் சார். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த வறுமை, நோயின் கொடுமை, எதிரிகள் தொல்லை, இது எல்லாம் போகும். மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும் இந்த சந்தேக புத்தியை விட்டுட்டு நிச்சயமாக எனக்கு நல்லது தான் நடக்கும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரः, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. என் அன்பு பக்தி இன்ஃபோ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். தமிழ் வருட பலன்களும் பரிகாரங்களும் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ் வருட பிறப்பு நல்வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு அனைவருக்கும் நல்ல விஷயங்களும், நல்ல நல்ல வேலை வாய்ப்புகளும், குடும்பத்தில் ஒற்றுமையும், மனோதைரியமும், மருத்துவ செலவுகள்லாம் குறைஞ்சு வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு சொல்லிட்டு அனைவரையும் வாழ்த்துகிறேன். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். கடகராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் சார்? உங்களுக்கு முதல்ல அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. இதை ஒரு பஞ்சாயத்தை வைக்கலாம். நீங்கள் பட்டிமன்றமே இப்போ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க. அஷ்டம சனி முடிஞ்சிருச்சா இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் அடிப்பட்டது அந்த மாதிரி அடிபட்டிருக்கீங்க. 5 வருஷம் வாழ்க்கையில் கை கட்டின்னு உக்காந்துட்டீங்க. கண்டகச்சனி 2.5 வருஷம், அஷ்டம சனி 2.5 வருஷம், 5 வருஷம் செய்யாத குற்றத்துக்கு தண்டனைகள், மான அவமானங்கள், படாத பாடு. ஒரு பக்கம் வருமானம் பாதிக்குது, ஒரு பக்கம் தொழில் பாதிக்குது, இன்னொரு பக்கம் விரயம், வியாதி வேற. நீங்கள் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற உயர்வு கூட தேவையில்லை, உபத்திரவம் பண்ணாமல் இருந்தால் போதும். ஆகவே முதல்ல உங்களை வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் சரி, திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் சரி, இன்னும் உலகத்தில் எல்லா பஞ்சாங்க பிரகாரம் அஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. தெளிவாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஆனால் புதிய முயற்சி நான் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே உங்கள்கிட்ட பணம் கிடையாது, தேவையில்லாமல் கடனை உடனே வாங்கி நகையை வச்சு புதுசாக நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடாதீங்க. இந்த 5 வருஷம் அனுபவத்தை மனசில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனமாக எடுத்து வைங்க. நான் அவனை நம்பினேன், இவனை நம்பினேன், இவனுக்காக பண்ணேன், அவனுக்காக பண்ணேன். நீங்கள் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எனக்கே ஒரு பயம் தானே, நீங்கள் பட்ட கஷ்டத்தை மாதிரி வேறு யார் பட்டிருக்கா? ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் சளி சம்பந்தமான பிரச்சனைகளும், வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபிள், அல்சர் சம்பந்தமான பிரச்சனைகளும் இல்லாமல் பார்த்துங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். ஏற்கனவே நடந்த திருமணத்தில் இப்போ கணவன் மனைவி ஒற்றுமை வரும். இந்த இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். நான் 2 வீலரில் பறக்கிறேன் சார், நான் 4 வீலரில் தனியாக போகிறேன் சார். இரவு பயணத்தை தவிர்ப்பது நல்லது. நீங்கள் கரெக்டாக போகலாம், ஆனால் எதிர்க்க எப்படி வருவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆகவே நிதானமாக பொறுமையாக போயிட்டு வாங்க. சனி செவ்வாய்ங்கிறது நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால், போர் பதட்டத்தால், வெள்ளத்தால் அப்படின்னு நம்ம எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர்னால் இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ இந்த வருஷம் அதற்கான வாய்ப்புகள் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு இப்போ போட்டிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. நான் தனியாக போட்டிங் போகிறேன் சார், இல்லை ஃபேமிலியோடு நான் டூர் போனேன், போட்டிங் போகிறேன், அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது கொஞ்சம் நல்லது. பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி திருப்பதிக்கு போயிட்டு வாங்க. ஒரு முறை நீங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தீங்கன்னா இதுவரைக்கும் இருந்து வந்த வறுமை, நோயின் கொடுமை, எதிரிகள் தொல்லை, இது எல்லாம் போகும். மொத்தத்தில் உங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலமாக இருந்தாலும் இந்த சந்தேக புத்தியை விட்டுட்டு நிச்சயமாக எனக்கு நல்லது தான் நடக்கும்,
நல்லதே வரும் அப்படிங்கிற நம்பிக்கை தான் உங்களை வாழ்க்கையில் வெற்றி தரும். இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். பொது பலன். இந்த வருஷம் எப்படி சார் இருக்கும்? பராபவ வருடம். முதல்ல பராபவ வருடம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எதிரிகளை வீழ்த்தும் காலம், எதிரிகள் தொல்லை போகும் காலம். அதனால தான் எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு ராஜாவாக இருக்கார், செவ்வாய் மந்திரியாக இருக்கார். மொத்தம் தமிழ் பாடல் 60 பாடல் இடைக்காடு சித்தர் அப்படிங்கிறவர் பாடி வச்சுருக்கார். அவர் பாடி அந்த பாடல்களை வச்சு தான் நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் எப்படி இந்த வருஷம் இருக்கும், மழை பெய்யுமா, வெயில் எப்படி இருக்குமோ அப்படின்லாம் நாங்கள் சொல்லுவோம். இந்த வருஷம் சனியும் செவ்வாயும் சேரும் காலம். இந்த சனி செவ்வாய் சேரும்போது நான் 2019 நான் நிறைய சொல்லியிருக்கேன். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரும், தீவிரவாதத்தால் பிரச்சனைகள் வரும், போர் பதட்டம் இருக்கும். பொதுவாகவே 2031 ரிஷபத்துக்கு சனீஸ்வரர் போகிற வரைக்கும், ரிஷபத்தை தாண்டுற வரைக்கும் இந்த ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 2019 பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு சாந்தி நிறைந்த வருடமாக இருக்காது. ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்கும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரினால், நெருப்பினால், இயற்கை அழிவுகளால் போர் பதட்டம் இருந்தாலும் மழை போல வர்ற பிரச்சனைகள் பனி போல மாறும். அதே மாதிரி இந்த சனி செவ்வாய் காலத்தில் ஒரு சாதாரண மனிதர்கள் நம்மலாம் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிசிட்டி, ஃபயரு, எலக்ட்ரிசிட்டியில் நான் போய் வேலை செய்கிறேன், ஃபியூஸ் போயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் நீங்கள் அதுக்கு உண்டான ஆட்களை கூப்பிட்டு அவங்க தெரிஞ்சவங்களை செய்ய சொன்னால் அவங்க கரெக்டாக பாதுகாப்பாக செய்வாங்க. குடும்பத்தில் ஒற்றுமை வேணும் அப்படின்னும்போது கொஞ்சம் நிதானமாக வெளிநாடோ வெளி மாநிலமோ வேலைக்காகவோ தொழிலுக்காகவோ போகிறது நல்லது. தங்கம் விலை ஏறி இறங்குது. இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏற்றமும் இறக்கமுமாக தான் இருக்கும். நிச்சயமாக ரொம்ப கீழே டவுனுக்கும் போகாது, ரொம்ப ஹை பீச்சுக்கும் போகாது. ஆனால் ஏற்ற இறக்கம் நிச்சயமாக இருக்கும். இந்த ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க எல்லாருமே கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக போங்க, அகலக்கால் வச்சுக்காதீங்க. ரெண்டாவது உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, இன்றைக்கி ₹1 இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிது லாபம் அப்படின்னா அதோடு விட்டுட்டு வந்துடுங்க. எனக்கு ₹3 வேணும், ₹5 வேணும் அப்படின்னு பெரிய லாபத்தை எதிர்பார்க்காதீங்க. சின்ன சின்ன லாபத்தை வச்சு முடிவு பண்ணுறீங்க. இது ஒரு வருஷத்துக்கு இந்த ஷேர் மார்க்கெட் ஒரு ஸ்டாண்டர்டு இல்லாமல் தான் இருக்கும். அதை விட்டுட்டு நான் ஒதுங்கிடுறேன்னு சொன்னீங்கன்னா ஒதுங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டோட்டலாகவே நஷ்டம்தான். ஆகவே சின்ன சின்ன வருமானத்தை பார்த்துக்கிட்டு ஷேர் மார்க்கெட் பண்ணுங்கள். நான் அவனை நம்பினேன் இவனை நம்பினேன்னு சொல்லிட்டு புதிய புதிய தொழில் ஆரம்பிக்கிறத கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வேலை என்னவோ அது பாருங்கள். சுப விஷயங்கள் நல்லா இருக்கும், பெண்களுக்கு நல்லா இருக்கும், பெண்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கும். இருந்தாலும் இப்போ எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம் இருக்குது. நல்லா கவனிங்க. இதுக்கு ஜோதிடம் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த போர் பதட்டத்தினால போரில் போடக்கூடிய பாம், அந்த குண்டுகள், இதனுடைய ரியாக்ஷன்ஸ் ஒரு 3 மாதம் 6 மாதம் பொறுத்து ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியங்கள் நிச்சயமாக பாதிக்கத்தான் செய்யும். காற்றில் விஷ புகைகள் வர்றதோ நீரிலேயோ அது சுவாசத்தையோ கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். இந்த வருஷம் நமக்கு தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது. மக்கள் தான் மகேசன். நீங்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் இது எல்லாருக்கும் நல்லபடியாக அமையும். ஆகவே இந்த ஆண்டு குரு ஆட்சி செய்வதும், குரு அரசனாக வருவதும், மக்களெல்லாம் குருவாக இருந்து தீர்ப்பு உங்கள் கையில்தான் அப்படின்னு சொல்லி 23ஆம் தேதி அப்பொழுது குரு சந்திர யோகத்திலையும் புதனுடைய அம்சத்திலையும் ஓட்டுப்பதிவு நடப்பதும், அக்னி நட்சத்திரம் தொடக்கத்தில் இந்த தேர்தல் முடிவு வருவதும், நிறைய விஷயங்கள் இன்னும் வரும் காலங்களில் நான் உங்ககிட்ட பேசுகிறேன். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு போடுறது நீங்கள் தானே. நீங்கள் போடுற ஓட்டு தான் மக்கள் தலைவர்கள் வருவார்கள்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சர்வே ஜனா
சுகினோ பவந்து.